நான் ஒரு பக்கம் இருந்துட்டு நிம்மதியாக கொஞ்சம் இருக்க விட்டாலும் சமூகத்தில் இருக்கிற எல்லாம் இல்லை புத்திஜீவிகள் 90% புத்திஜீவிகளும் மக்களும் செஞ்ச அநியாயமான ஏதோ தவறான விஷயங்கள்னால பல விஷயங்கள் பேச வருது. இது பர்சனலாக இருக்கவான என்ன சொல்ல வரேன்னா, முஸ்லீம்கள் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டார்களா? யோசிங்க, மீண்டும் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டார்களா? ஏன் நான் சொல்கிறேன், ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் வந்தாங்க, வெல்கம் பண்ணுறதுக்கு யார் போயிருந்தது? ஒரு முஸ்லீம் இல்லை. நான் இந்த முஸ்லீம் சிங்களம் தமிழ்னு பேச வரல. போல்ராஜ் போயிருந்தாங்க. போல்ராஜ் யாம இருக்கு தானே, முஸ்லீம் விவாக ரத்து சட்டம் 4 வருஷம் பேசினது உண்டு. இப்போ வந்து அது கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் உண்டு. கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அதாச்சும் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதோட வடக்கில் இருக்கிற அமைச்சர் உண்டு, ஃபிஷரிஸ் மினிஸ்டர் சம்படி, ஜெஃப்னா பக்கத்தில் இருந்தோ வந்தவங்க அவங்களும் இருந்தாங்க, அந்த அமைச்சரும் இருந்தாங்க. ஆனால் வளமை என்னன்னு தெரியுமா, ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லை, பிரதி அமைச்சர். அமைச்சருக்கு இருந்தால் நீங்கள் சூட்டபிள் இல்லைன்னு தானே சொன்னாங்க. நீங்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் சொன்னோம், படித்து சொன்னோம், எல்லா முட்டைகள் ஒரு பேக்கில் போட வானம், அவிச்ச முட்டைகள் இருக்கும் வாரன், அதுக்கு வெற்றவங்களையும் போட்டீங்க. என்ன சொல்ற? ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, வாயில் புட்டு போட்டமா இருக்கிறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் பார்த்துருப்பாங்க, என்னடா முஸ்லீம்களே இல்லையா இங்கே, அவங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனை அவங்க பார்த்துக்கொள்ளும், அது எங்களுக்கு தேவையில்லை, இப்பொழுதுக்கு தேவையில்ல. அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி என்ன சொன்னாங்க, நாங்கள் எல்லாமே உண்டு, நாங்கள் எங்கேயா உண்டு, தீர்மானம் செய்கிற இடத்துல எங்களையெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. அப்போவே படித்து சொன்னேன், 87, 88, 89 யாம் வைங்க, 87ன்னு சொல்கிறேன். பஸ் அடித்தது இந்தியா ஸ்ரீலங்கா பேக்டுக்கு வாரன், அதுக்கு 88, 89 தான் ஜேவிபி பெரிய அட்டகாசம் பண்ணிச்சு. 71லேயும் பண்ணாங்க, ஏதோ அவங்களோட அது விஷயம். ஆனால் எங்களே புறக்கணிச்சிட்டாங்க. நீங்களும் இன்னமும் அந்த அந்த ஒருத்தன் ஒரு யானைக்கு வால் வைப்பாங்க தானே, சிங்கள தமிழ் இந்து பெருநாளுக்கு ஒரு ஸ்போர்ட் ஒன்று இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் விளங்குதில்லை. ஆனால் உண்டு பாராட்டுறேன். இதுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் ஃபேஸ்புக் மற்ற சோஷியல் மீடியா எல்லாம் திறந்தோம்னா நட்டா நூறட்ட எக்கமிட்ட என்று சொல்லி எல்லாம் போடுவாங்க. இப்போ அதில் முஸ்லீம்கள் தான் முதலமாக இருந்தாங்க, வாயை திறந்து முதலமாய். என்னமோ சொந்தக்காரன் சின்ன மாடமான் குஞ்சி அம்மாடமாவன் மாய் யாம இருக்கா, சொல்ல தேவையில்லை. வேறு ஏதாச்சும் சின்ன மாடமாவன் நினச்சிட்டீங்க, சாச்சிடமாவன் சாச்சாடமாவன் மாமாடமாவன் நினச்சிட்டீங்க. அவ்வளோ உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ பார்த்தா அது அதை விட கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வீட்டில் தூங்கினவனை, பெயிண்ட் அடித்தவனை, ஸ்கூலில் பாடம் எடுத்தவனை, கத்னா செஞ்சவனை, தோலை வெட்டினவங்களை எல்லாத்தையும் வந்து பார்லிமெண்ட்டில் போட்டீங்க. ஆப்போ கிடைச்சிருக்கு வாரன். இன்னொரு விஷயம், நான் அமைதியாக பேச பார்த்தேன். அமைதி எப்படி பார்க்கறது? முஸ்லீம்கள் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டாங்க. ஏனென்றால் ஏரியாவுடைய மந்திரி அமைச்சர் கூட இல்லை, பிரதி அமைச்சர். கம்பா டிஸ்ட்ரிக்ட் தான் ஏர்போர்ட் வருது, சரியா? அங்கே முனீர் முனஃபர் வாயில் புட்டு பேச இயலாது. வளமையான என்னன்னு சொன்னால், பிரசன்ன ரணதுங்க கம்பா டிஸ்ட்ரிக்ட் எம்பி பழைய அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் என்ன பர்சனல் லைஃப், அவர் என்ன செஞ்சது, தப்பு செஞ்சது எல்லாம் கோர்ட்ஸ் பார்த்துக்கொள்ளும், அது பேச வரல. அந்த ஏரியா மந்திரியோ ஏரியா அமைச்சர் கட்டாயமாக இருக்கணும். எங்கட மக்கள் எல்லாம் ஒன்றுக்கா இருக்கிறோம்னு சொன்னால் என்னத்துக்கு எங்களே புறக்கணிக்கிறாங்க. முனீர் முனஃபர் இல்லை, டம்மி பீஸ் ஒன்று கொண்டாந்து வச்சுட்டாங்க. எப்படின்னு சொன்னால் அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முனீர் முனஃபர் டம்மின்னு சொல்ல வரல, அது சப் டம்மி. நான் அதுக்கு வாரேன். அவரையும் கூப்பிடல, அவருடைய ஏரியா தானே கம்பா டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர், பிரதி அமைச்சர் சங் இந்தியாவில் இருக்கிற அமைச்சர் நினைக்கிறேன். பாஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ நாங்கள் மற்றவங்களோட கோ எக்ஸிஸ்டன்ஸாக போகிறது இல்லையா, இணைந்து போகிறது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, எல்லாம் பிஹெச்டி காரர்கள், டபுள் டிகிரி எடுத்தவங்க, எம்ஏ செஞ்ச பிஹெச்டி எம்எஸ்டி பிபிஏ எம்பிஏ எல்லாம் செஞ்சவங்களை தான் நீங்களும் தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டில் அனுப்பிடுங்க. அதுதான் என் வீட்டில் இருந்தவனும் படித்தவனும் பாடம் எடுத்தவனும் அனுப்பி, கத்தனா செஞ்சவனும் அனுப்பி. பாய், அது வந்து உம்மம்மாட வீட்டிலேருந்து வர்ற அரசியல் இல்லை, வாப்பம்மாட வீட்டில் வர்ற அரசியல் இல்லை. அது ஜானத்தில் இருக்கணும், ஜீன்ஸில் இருக்கணும், அல்லாவுடைய அருள் இருக்கணும், பேசக்கூடிய திறமை அல்லாஹ் கொடுத்துருக்கணும். அல்லாஹ் கொடுத்திருக்க திறமை நல்வழியாக நானும் பேசணும் என்று நீங்கள் துவா கேளுங்க, நானும் துவா கேட்குறேன். என்னுடைய பாதுகாப்புக்கும் துவா கேளுங்க. என் பேசுகிற மாதிரிக்கு எப்போ ஆப்பு வைப்பானுள்ளோ தெரியாது, அதனால துவா கேளுங்க. இது கேட்டாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு சொல்லி யோசனையிலையும் கவலையிலையும் இருக்கிறேன்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன் பிரதமர் இங்க வந்தார், ஒரு முஸ்லீம் வெல்கமுக்கு இல்லை. சரி, எல்லாத்தையும் போட்டு ஆமா அவங்களே சொன்னாங்க முஸ்லீம்கள் வந்து சூட்டபிளே இல்லை அமைச்சர் பதவிக்கு. அந்த சொன்னாரு அமைச்சர் அப்படி மேமத்தமா வெடக்கிறான்னு மேகதமா பேஸ்தாவரே விஜிதே ரத் சொன்னதும் பிமல் ரத்நாயக சொன்னதும் யாம் இல்லையா? அட சகோதரர்களே, எங்களுக்கு ஹலால் படிச்சு கொடுக்க வந்தான். எங்களோட உலமா சபையும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு, தன்னுடைய புட்டுவத்தை பாதுகாத்து. சரி பரவாயில்ல, அது அவங்களோட இஷ்டம். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க செஞ்சு கொள்ளட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் எல்லாத்தோடையும் சேர்ந்து வேலை செய்ய விருப்பப்படுறேன். இப்படி புறக்கணிக்கப்பட்டான்னா நான் இப்படித்தான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் போல்ராஜுக்கு போயிலும்னா, மற்ற அமைச்சருக்கு போயிலும்னா, சிங்கள பெரும்பான்மை சகோதரருக்கு போயிலும்னா, ரெண்டாவது பாப்புலேஷன், ரெண்டாவது சிங்களம் தமிழ் இல்லை, சிங்களம் முஸ்லீம், அதுக்கு பிறகு தமிழ் சகோதரர்கள் வராங்க இலங்கையில். ரைட்? சிங்களம் முஸ்லீம் அண்ட் தமிழ் பாப்புலேஷன் வைஸ் அது சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன், 30 வருஷம் யுத்தம், 15 பேர் சிங்கள சகோதரர்கள் செத்தாங்க டெய்லி, 15 பேர் தமிழ் சகோதரர்கள் செத்தாங்க. 30 வருஷமா முஸ்லீம் சகோதரர்கள் அவ்வளோ சாகல்ல, ஷஹீதாவல்ல. அவங்கள்ட்ட ஏதோ கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பிறந்து 2-3 ஜென்ரேஷன் வந்து எப்படியா நாங்கள் மூணாவது? அவங்க புத்தி இருக்கா? என்ன தின்றீங்க? புண்ணாக்கு தின்றீங்களா? இந்த புல் இருக்கீங்க நல்லா இருக்கு, இதுவெல்லாம் சாப்பிடுங்க சொன்னாலும் விளங்காது. இப்ப கூட நான் தான் சொன்னேன், கட்சி பார்த்து போடவானம், ஆட்களை பார்த்து போடுங்க. படிச்சு சொன்னேன், நீங்களும் கேட்கல. இப்பயாவது ஆட்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் கட்சிகள்ல ஓரளவு நல்ல ஆட்கள் வந்திருப்பாங்க. ஓரளவு எல்லாமே அவுலியாக்கள் இல்லையே. அப்பயாவது எல்லாமே தீர்மானிச்சு எடுக்கிறாங்க. இப்ப எல்லாம் பொம்மை தான். இப்ப 87, 88, 89, 87 வந்த எக்ரிமெண்ட்ஸ் இப்ப எல்லாம் அடிக்கப்படுது. அந்த எக்ரிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? இதே ஜேவிபி, என்பிபி இல்லையே, ஜேவிபி, இதே ஜேவிபி பஸ் எரிச்சாங்க. மைசூர் பர்பு வித்தா பிரச்சனைன்னு சொன்னாங்க. நான் அப்போ இந்த டைமில் ஓ லெவல் செய்கிறேன். 87 ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம் நாங்கள், ராஜீவ் காந்திக்கு அடிக்கும் பொழுது, ஸ்ரீ ராஜீவ் காந்திக்கு. அப்போ அங்கே அவர் போன உடனே எங்களுக்கு பருப்பு கொடுத்தாங்க. ஜப்னாவில் போயிட்டு போட்டாங்க பருப்பு, ஏர் ட்ராப் பண்ணாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தெரியாது. 90 ஆண்டுக்கு பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எல்லாம் பட்டான் சுட்டானூரில் இருந்து நீங்களெல்லாம் நாடை உருப்பட வைக்கிறீங்க. நீங்களெல்லாம் அலையோடு போயிட்டீங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் பொய்யா சொன்னால் நீங்கள் எல்லாம் ஏமாந்தப்பட்டுருவீங்க. யோசிச்சு ஆட்கள் எடுங்க. எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல. கட்சிகள் இருந்தால் இப்போ செத்து போயிடுச்சு, ஒரு கட்சியும் ஒழுங்கா இல்லை. ஆனால் அதில் இருக்கிற நல்ல ஆட்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது? நாளைக்கு எங்களோட போட்டு வேறையா சொல்லிடுவாங்க, நீங்களோ தேவையில்ல. என்ன செஞ்சு கொள்வீங்க? கேபினெட்டில் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது டிசிஷன் மேக்கிங்கில் இல்லை. வெல்கம் பண்ணுறதுக்கு ஜனாதிபதி நியமித்த ஆளுநர் கூட இல்லை. மேல்மாகாண ஆளுநர் நல்ல மனுஷன், ஆனால் அவரும் இல்லை. என்ன இதுக்கு அர்த்தம்? ஒரு முஸ்லீமை கூட காணல. நான் இனவாதம் பேசல. 2 தமிழ் இந்து சகோதரர்கள் இருந்தாங்க, கிறிஸ்டியன் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், ஏதோ தமிழ் சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க. பௌத்த ஆட்கள் தான் எப்படி இருப்பாங்க, சிங்கள ஆட்கள், சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள். ஆனால் முஸ்லீம் இல்லை. மோதிஜி யோசிச்சிருப்பாரு, அடே இலங்கையில் முஸ்லீமே இல்லையான்னு சொல்லி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் யோசிச்சாங்களோ தெரியாது. அவங்களோட நாட்டில் இருக்கிற 10 பிரச்சனை அது வேற, அப்புறமா பேசுவோம், அது இல்லை, இப்போ இல்லை, டைம் இல்லை. ஆனால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம். இதுதான் யார் டிகிரி வாங்கினா, டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி வாங்கினாலும் வேலை இல்லை. ஆனால் அந்த டிகிரிகளுக்கு சரியான பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குதா? கிரவுண்ட் லெவலில் வரணும். கிரவுண்ட் லெவலில் மக்களோட இருந்துட்டு வரும். மக்கள் தேர்ந்தெடுக்கணும். கொழும்புல இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், எடுத்து சுற்றினே பேசுங்களே போயிட்டு. உரிமைகளுக்காக எதையாச்சும் யாராவது பேசுகிறாங்களா? உங்களோட உரிமைக்காக யாராவது பேசுகிறாங்களா? ஒருத்தரும் இல்லை. இல்லாத கண்டியில் 2 மந்திரிமார்கள், அந்த ஏரியாவில் மந்திரிமார்கள். ஸோ இதுகளுக்கு யார் பதில் கொடுக்குற? எங்களைய போட்டு வச்சு செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு வச்சு அமுக்கிட்டாங்க. ஆனால் நீங்களோட ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்தியா சைனாட இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் சொல்லுவாங்க. இந்தியா சைனாட ஜியோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் வேறு வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதில் நாங்கள் நல்லாவே மாற்றிட்டோம். ஸ்பெஷலி முஸ்லீம் சமூகம். அடுத்த பிரச்சனை அல்லாஹ் காப்பாற்ற வரக்கூடாது பிரச்சனை. அப்படி வந்தாலும் எங்களோட தலையில தான் போகும். நீங்கள் யாம் வச்சு பாருங்கள், இதுகள் தான் நடக்குது. இப்போ நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் இது எனக்கு சரியான மட்டுக்கு பட்டுச்சு. ஆனால் ஏரியா மந்திரி கூட இல்லை, ஏரியா அமைச்சர் கூட இல்லை, ஆளுநர் கூட இல்லை வெல்கம் பண்ணுறதுக்கு. செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாக நினைக்கிறாங்களா எங்களை?
அதுதானே சொல்றேன், மந்திரிமார்களுக்கு ஒன்றும் செய்யாது. அது வேறையாவே ஒரு போல்ஷவிக் கிரமே மாதிரி, போல்ஷவிக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கு. இந்த அரசாங்கத்தில் நடக்கிறதும் வேற ஒரு கமிட்டியான்னு சொல்லி ஒரு சந்தேகம். தில்வின் அங்கல் தில்வின் சில்வா அவர்களுக்கு கேட்டிங்கன்னா அவர் எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு படிக்க வர வைப்பாங்க ஹலால் ஹராம் எல்லாம். சரியா? இன்னும் தேவையா? இப்பயாச்சும் ஆட்களை பார்த்து அடுத்த தேர்தலில் அதுன்றது இந்த இதுவளுக்கு அதுவளுக்கு மற்றதுக்கு கூட்டுவதுக்கு கைக்கு அவங்களுக்கு இருக்கு வேறையா? அது எலெக்ஷன் டைமுக்கு பேசுன, இது இந்த டைம் இல்லை. ஆனால் முஸ்லீம்களை இப்போ டிப்ளமேட்டிக்கலி புறக்கணிக்கிறாங்க. மற்ற இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் ஓப்பனாக அடித்தாங்க. இவங்க கொலைவாலா பிளாங்கெட்டை போத்தி அடிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை ஷிராஸ் யூனுஸ் பேசிக்கொண்டிருப்பேன். துவா கேளுங்க எனக்காக, சமூக நல்லெண்ணத்துக்காக. உலமா சபைக்கும் வேண்டுகோள், இதுகளை பற்றி பேசுங்க. புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள், நீங்கள் மௌனமாக காக்குறீங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.